வணக்கம் வந்தனமென் நமஸ்கார், வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு நண்பர் அருள் காளீஸ்வரன் அப்படிங்கிறவர் ஒரு கேள்வி ஒன்று கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, சித்தர்கள்லாம் வந்து முருகப்பெருமான் மேலே தியானம் இருக்கிறாங்க, தவம் செய்கிறாங்க அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ முருகப்பெருமான் தான் அவர்களுக்கு வந்து நிறைய இந்த சித்துக்கள், அதுக்கப்புறம் நிறைய இந்த சித்துக்கள் எல்லாமே சரிங்களா. ஸோ அதெல்லாமே அவர்களுக்கு தராரா? ஸோ இதற்கு உண்டான காரணம் அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது அவருடைய கேள்வி சரிங்களா. பாருங்கள், அவர்கள் சிவபெருமான் மேலே மட்டும் இல்லை, முருகர் மேலே மட்டும் இல்லை, இல்லை காளி மேலே மட்டும் இல்லை, இல்லை திருமால் மேலே மட்டும் இல்லை, பிரம்மன் மேலே மட்டும் இல்லை, இந்திரன் மேலே மட்டும் இல்லை, எல்லார் மேலேயுமே அவர்கள் தியானம் அப்படிங்கிறது செய்திருக்கிறார்கள் சரிங்களா. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு மனோநிலை கூடுவதற்கு அப்படின்னு சொல்லக்கூடியதற்கு ஏதாவது ஒரு கருவி அப்படிங்கிறது ஒன்று தேவைப்படும். சித்தர்களுக்கு அது தேவையில்லை, நல்லா புரிஞ்சுங்க. அது வந்து அவங்க அப்படி சொல்கிற மாதிரி சொல்கிறது யாருக்காக? நமக்காக சொல்கிறது. அவங்களுக்கு அது தேவையில்லை. ஆனால் அவர்களுடைய ஆரம்ப காலம்னு ஒன்று இருந்திருக்கும் பாருங்கள், அந்த நேரத்தில் அவர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும், தேவைப்பட்டிருக்கும். இப்போ தத்தாத்திரேயருடைய இதில் பார்க்கும்பொழுது அவர் எல்லாத்தையுமே இல்லை 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 நீ செய்யக்கூடிய தியானம் இல்லை, இந்த நீ செய்கிறேன்னு சொல்கிற அந்த நீயும் இல்லை, நீ தியானம்னு ஒன்று சொல்கிற தியானம்னே ஒன்றும் இல்லை, நீ எதையாவது ஒன்று மேலே கவனம் வச்சு சாமின்னு ஒன்று கவனம் வைக்கிறேன், அங்கே சாமின்னு ஒன்று இல்லை, இப்படி எல்லாத்தையுமே இல்லை பாரு, எதுவுமே கிடையாது பாரு. இத்தனையும் சொன்ன மனுஷன், நம்ம பதிவு போட்டிருக்கோம் இதில் இந்த மனுஷனில், இத்தனையும் சொன்ன மனுஷன் அந்த இல்லைன்னு நான் சொல்கிற ஒரு இந்த நான்னு சொல்கிற பாரு, நானும் இங்கே இல்லைன்னு பாரு, பயங்கரமாக இருக்கும் அந்த நூலை. இப்போது இத்தனையும் சொன்ன மனுஷன் இப்போ நான் இவ்வளோத்தையும் சொல்கிறது நீ உணர்றதுக்கு ஏதாவது மேலே நீ கவனத்தை வச்சுருக்கணும் பாரு. என்ன கவனம் வந்து பரபரன்னு எங்காவது ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ அது ஒருநிலைப்படுத்தி குவிக்கணும். குவிப்பதற்கு ஏதாவது ஒரு கருவிங்கிறது நமக்கு தேவைப்படுது. அந்த கருவி அப்படிங்கிறது தான் இறைன்னு சொல்லக்கூடியது. இப்போது இறைங்கிறது எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லாமாவும் இருக்குது. இது மாதிரி இந்த வெம்பரப்பை பார்த்து இது பண்ண, வெம்பரப்பில் என்னடா பார்க்குறது, நான் வெம்பரப்பை தாண்டினே முன்னாடி ஜன்னல் இருக்குது, லைட் இருக்குது, இதை தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா? வெம்பரப்பில் கவனத்தை, வெம்பரப்பில் எங்கே போய் கவனத்தை வைக்கிறது? அப்போது மனசு குவியறதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும். அதுவும் என்னை போலவே இருந்ததுன்னா, என்னை விட அழகாக இருந்ததுன்னா, என்னை விட பராக்கிரமத்தில் பெரிய ஆளாக இருந்ததுன்னா, என்னை விட அறிவில் முதிர்ந்தது, அப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்னை விட பெரிய ஆளுங்க, அப்போ நான் என்ன பண்ணுவேன்? அவங்க வந்து உன்னை எல்லாமே தருவாங்கய்யா, அப்படியா? சரி, உத்தரவேசமா இப்படி ஆயிடுவோமா இல்லையா? மனித குணம் தானுங்க இது. நம்மளை விட ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் சண்டைக்கு நம்ம என்றைக்காவது போவோமா? ஒன்றும் போக மாட்டோம். ஒரு சிங்கத்துக்கு கூட போய் சண்டைக்கு போவோமா? எம்ஜிஆர் வேணால் போடலாம், நம்ம போட முடியாது இல்லையா? ஸோ அதுபோல் நம்மளை விட பெரிய சக்தி வந்து நம்ம சண்டை போட மாட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? அடிபணிந்து நிற்போம். குருக்கிட்ட எப்படி நிற்கிறோம்? இப்படி. ஏன்? அவர்கிட்ட தான் இருந்த சாமியை விற்ற வேணும், அவர்கிட்டயே பகைச்சா அவர் சொல்லித்தர மாட்டேன் போன்னு சொன்னால் நான் என்ன ஆகிறது? தத்தி முண்டமாகவே சுற்ற வேண்டியதாக இருக்கும். அப்போ அது ஆகாது. அப்போ என்ன பண்ணணுன்னா, அதுபோல் இருக்கக்கூடிய ஒரு உயர்வாக இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை நான் வந்து கற்பனை செய்து கொள்கிறேன். இதுக்கு நீங்கள் என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா. புராண கதைகள் எழுதிக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க, அதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா இறைக்கு இதெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. நம்ம விஞ்ஞான பைரவ தந்திரத்தில் ஈசனார் வந்து பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்ணுவேன் என்ன சொல்கிறார்? நான் எந்த வகையிலையும் குறிப்பிற்கு உட்படாதவன், மொழி என்னை வந்து ஆட்கொள்ளாது, எழுத்துக்கள் என்னை ஆட்கொள்ளாது, சப்தம் என்னை ஆட்கொள்ளாது, எந்த பொருளும் எந்த சுட்டி காட்டக்கூடிய எந்த ஒரு விஷயமும் எதுவும் என்னை ஆட்கொள்ள, நான் அனைத்திற்கும் அப்பாற்பட்டும் அனைத்துமாயும் இருக்கக்கூடியவன். நீ என்னை இது வழியாக தான் அடைய முடியும்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் எல்லாமே இருக்கேன். இந்த நான் வந்து அடையிறேன்னு நீ சொல்கிறீல்ல, அந்த நானும் நான் தான். அடையிறேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலையும் நான் தான், அடைந்தேன்னு சொல்லக்கூடிய அந்த நிலையும் நான் தான். ஸோ நான் இல்லாத இடமே கிடையாது. நீ என்னை எப்படியுமே ஒரு விளக்கத்திற்குள் உட்படுத்த முடியும். இதுதான் ஈசனார் சொல்லக்கூடிய அந்த முதல் விளக்கமே அதுதான். தாய் வந்து அந்த கேள்வியை கேட்பாங்க, தாய்க்கு வந்து ஈசனார் இந்த இதைத்தான் சொல்லுவார். அந்த வகையில் இருக்கும் பொழுது புராண கதைகளை எழுதுனா என்ன, அது உண்மையாக இருந்தால் என்ன, பொய்யாக இருந்தால் என்ன, அந்த அந்த புராணத்தில் வரக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு இன்ன பேர் தான் இருந்தால் என்ன, இன்ன வயசு, இன்ன பாலினம், என்னவா இருந்தால் தான் என்ன, என்னை விட அவங்க பெரியவங்கங்க. அறிவிலையோ அழகுலையோ பராக்கிரமம் என்னை விட எல்லா வகையிலையும் அவங்க பெரியவங்க. அந்த பெரியவங்ககிட்ட நான் வந்து அடிபணிந்து நின்று உங்களுடைய நிலை போல் எனக்கு ஒரு நிலை வாய்ப்பதற்கு உதவணும்னு சொல்லி நான் கேட்க போகிறேன். இவ்வளோ தான் மேட்ரு. சரி, நான் கேட்டால் என்ன நடக்கும்? அவங்க தான் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இவங்க உண்மையாக இருந்திருந்தாங்கன்னா மனித உருவு தான் எடுத்திருந்திருப்பாங்க, அப்போ என்னை விட இருந்திருப்பாங்க. இருந்தாலும் ஒரு இறைநிலை வந்து கீழே வந்ததாக தான் புராணம் சொல்லுது. அந்த இறைத்தன்மையோட அவர்கள் இருந்ததாகவும் புராணம் சொல்லுது. சரி, எல்லா வகையிலையுமே அவங்க பெரிய ஆள் தான். இப்போ அவங்க இன்றைக்கி இல்லை, எங்கே போயிருப்பாங்க? அண்டத்தோடு கலந்துருப்பாங்க. அவர்களுடைய சுயநிலைன்னு சொல்லக்கூடிய இந்த சிவதன்மை, அந்த பிரம்ம நிலையோடு போய் அவங்க ஒன்றா சேர்ந்துருப்பாங்க. மகிழ்ச்சி.
இப்போது ஏதுமற்ற ஒரு தன்மைக்கிட்ட நான் வந்து ஒரு உருவம் கொடுத்துக்கிட்டு அந்த உருவத்தை நான் ஃபோக்கஸ் பண்ணி அப்படி நிற்கிறேன். இதனால என்ன சாமியே ஆக போகுது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இந்த அண்டம் அப்படிங்கிறது எல்லா வகை அதுக்குன்னு தன்னிச்சையாக சித், அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, அந்த பிரம்மத்திற்கு சித் ஸ்வரூபம்னு சொல்கிறோம். இந்த சித்தனை என்ன அறிவுன்னு அர்த்தம். இப்போ நமக்கும் அறிவு இருக்குது. நீங்கள் ஒருத்தனை முட்டாள்னு கேட்டகரைஸ் பண்ணிங்கனாலுமே அவனுக்கும் அறிவு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ இந்த அறிவும் அந்த சித்துன்னு சொல்லக்கூடிய அறிவு ஒன்றான்னு கேட்டால் இல்லை. அது அனைத்துமானது, அனைத்தும் அறிந்த ஒரு அறிவுங்கிறது தான் சித் ஸ்வரூபம்னு சொல்லுவோம். அதான் சித்துன்னு சொன்னால் இறைவனை பிரம்மநிலையை சித் ஸ்வரூபம்னு சொல்லுவோம். அப்போ இப்போ நான் பேசுகிற பேச்சிலிருந்து நம்ம உணர்வு வரைக்கும் எல்லாமே அந்த சித்ஸ்வரூபத்துக்கு தெரியும். என்னுடைய அசைவுகள், உணர்வுகள், என்னுடைய மனதிற்குள்ளே எழக்கூடிய எண்ணங்கள்லேருந்து எல்லாமே சித்ஸ்வரூபத்துக்கு தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே என்னோடய எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி குவிச்சு ஒரு உருவப்படுத்தி நிறுத்திக்கிறேன். முருகரோ, திருமாலோ, ஈசனாரோ, உமையவளோ, என்ன திருமகளோ, கலைமகளோ, எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கங்க, சரிங்களா? அந்த மாதிரி ஒரு உருவத்தை நான் அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறேன். கணபதியோ ஸோ உருவத்தில் கொண்டு வந்து நிறுத்துறேன். இப்போ நிறுத்திட்டு நான் அது மேலே அப்படியே கவனம் வைக்கிறேன். அந்த திருவுருவு, அந்த சக்தி வந்து திருவுரு கொண்டு என்னை வந்து காக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய மனோநிலையில் நான் அப்படியே கொண்டு வந்து நிறுத்துறேன். இப்போ இந்த சுற்றி இருக்கக்கூடிய சிற்சுரூபம் என்ன பண்ணும், என்னுடைய உணர்வுகளை கவனிச்சுக்கிட்டே இருக்கும். என்னுடைய உணர்வுகள் ஒன்று கூடி, இந்த உணர்வுகள்ங்கிற அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, எண்ணமும் உணர்வும் ஒன்றும் கூடும்போது பலம் அதற்கு கூடும். இந்த சிற்சுரூபம்னு சொல்லக்கூடிய அதுதான் இறைன்னு சொல்கிறோம். அது நம்மளுடைய எண்ணத்திற்கும் உணர்வுக்கும் பதில் சொல்லும். எப்படி பதில் சொல்லும்? இந்த சுற்றி இருக்கக்கூடிய சக்தி ரூபம் முழுக்க ஒன்று சேர்ந்து எனக்கு வேணுங்கக்கூடியதை கொடுக்கும். என்ன எப்படி கொடுக்கும், எப்படி வந்து கொடுக்கும்? நான் என்ன உருவத்தை மனசில் நினச்சனோ அதுபோல் எனக்கு வந்து அந்த காட்சி ரூபத்தை கொடுக்கும். இப்படித்தான் தெய்வங்கள் அப்படிங்கிற நம்மளுடைய காட்சி ரூபத்திற்கு வந்தது. இதை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, நம்மளுடைய திருவிடையாளர் புராணம் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு அந்த யாகத்தினுடைய பேரை மறந்துட்டேன். அந்த யாகத்தை வந்து அகத்தீசனார் இவங்களை வந்து முருகப்பெருமானையும் உக்கரபாண்டியர் அவங்களையும் இதர சேர சோழர்களையும் வந்து பண்ண சொல்லுவார். அப்படி பண்ணும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குளத்துக்குள்ளே இறங்குவாங்க. குளத்துக்குள்ளே இறங்கி அந்த இடத்துல மனசை ஒருநிலைப்படுத்தி நிற்கும்போது அகத்தீசனார் என்ன சொல்லுவார், ஈசனாரை உன் மனக்கண்ணில் கொண்டு வந்து நிறுத்தி அதன் பின் ஒரு காரியத்தை செய்யும்பார். ஈசன்கிறது முழுக்க அண்டத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு இறை சக்தி. ஆனால் அது என்ன சொன்னாங்க, ஈசனுக்கு உரு கொடுத்து அதுக்கு ஒரு மனசில் கொண்டு வந்து நிறுத்திடு, கம்ப்ளீட்டாக அப்படி நிறுத்திடு, உன் மைண்ட் எங்கேயும் வேவராகக்கூடாது, அந்த இடத்துல கொண்டு நிறுத்திட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யினாங்க. ஸோ அந்த காரியத்தை செய்யறதுக்கு முற்படும் பொழுது தான் அவர்களுக்கு உண்டான அந்த வேண்டுதலை நான் எடுத்து பார்த்தேன். ஸோ பொறுமையாக தேடினா கிடைக்கும். நான் வேணா கீழே இதில் கமெண்ட் பண்ணுறேன். அந்த இது சாமி கும்பிட்றதனுடைய இது பேர், விரதத்தினுடைய பேர். சரி, அப்போ அப்படி ஒரு மனசில் ஒருநிலைப்படுத்தி நிறுத்தினா மட்டும்தான் அந்த ஒரு காரியம் துரிதமாக நடக்கும். ஏன்? புத்தி ஊர் சுற்றலை. ஸோ இப்போ சித்தபெருமக்கள் முருகப்பெருமானை மட்டும் கும்பிட்டாங்களா அப்படின்னா இல்லை. அவர்கள் அந்த சக்திக்கு என்ன உருவம் வேணாலும் கொடுத்துருப்பாங்க. ஏன்? அந்த சக்தி, அந்த முருகன்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து அவர்களுக்கு சித்துக்கள் கொடுத்ததா? அண்டம் சித்துக்களை அவர்களுக்கு அளித்தது. சித்துக்கள் நம்மகிட்டையும் இருக்குது, பயன்படுத்த தெரியல, அவ்வளோதான். அப்போ அவர்கள் பயன்படுத்துவதற்குண்டான வித்தையை கற்றுக்கொள்கிறார்கள். யார்? இந்த அண்டத்திலிருந்தே அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். எல்லாமே இங்கே இருக்குது, எதுவுமே இல்லாததில்லை, எல்லாமே இருக்குது. ஆனால் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு உருவகப்படுத்திக்கிட்டாங்க. ஈஸியாக தியானம் பண்ணுறதுக்காக உருவகப்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளோதான். மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. இதனுடைய நுணுக்கம் புரிஞ்சுக்கிட்டீங்க. இதற்கு மீறி உங்களுக்கு அது வேணுமா? சைக்கிள் ஓட்டுறோம், 2 சக்கரத்தில் ஓட்டுறதுக்கு பதிலாக 4 சக்கரத்தில் ஓட்டுறோம், பின்ன அப்புறம் 3 சக்கரம் ஆகும், அப்புறம் 2 சக்கரம் ஆகும். இன்றைக்கி 1 சக்கரத்தில் ஓட்டக்கூடிய ஆட்களில் உண்டு. நடவண்டியில் தான் பிடிச்சிட்டு நடந்தோம், செவத்தை பிடிச்சோம், கட்டில் பிடிச்சோம், எல்லாம் பண்ணோம். இன்றைக்கி உங்களுக்கு எதாவது தேவைப்படுதா, ஜாலியாக தலையில் ஓடிக்கிட்டு இருக்கீங்களே. அப்போ அதனுடைய அந்த பயணம் செய்யக்கூடிய நாள் வரைக்கும் அது தேவைப்படுது. பின்ன நுணுக்கம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அது தேவைப்படாது. நேரடியாக அந்த அண்டத்துக்கூடிய, அப்போ நேரடியாக அண்டத்து கூட கலப்பதற்கு இன்னும் ஒரே வழி மௌனம்ங்கிறது தான் ஒரே வழி. பேசாமல் அப்படியே அமைதியாக இருந்தோம்னா போதும், எல்லாமே தானாக வாய்க்கும். இல்லையா? அட்டமாசத்துக்கள் வேணும் அப்படிங்கிறத மனசில் நினச்சிட்டு பேசாமல் அப்படியே உட்காந்துக்குங்க, தானாக அட்டமாசத்துக்கள் வாய்க்கும். எப்போ மனசு ஒன்று குவிஞ்சு பேசாமல் அமைதியாக நிற்குது, அட்டமாசத்துக்கள் தானாக வாய்க்க போகுது. இல்லை மாற்று வழி என்ன, நான் ஒரு உருவத்தை கொண்டு வந்து நிறுத்தி அந்த உருவத்துக்கிட்ட இருந்து வரம் வாங்குவதாக நான் வாங்கிக்கிறேன், செய்யுங்க. மந்திர எந்திர தந்திர வழிகள் உண்டு. இதே விஷயத்தை நான் இவ்வளோ நேரம் பேசின விஷயத்தை நம்ம யோக வாசிஷ்டமில் அந்த லீலாவதியினுடைய கதையில் பார்த்துருக்கோம். அந்த லீலாவதிங்கிறவங்க வந்து சரஸ்வதி தேவி தான் கும்பிட்டு சரஸ்வதி தேவி கொண்டு வந்து அவங்க கூப்பிட்டு போய் ஊரெல்லாம் சுற்றி காமிப்பாங்க. ஊர்னா பல பரிமாணங்களுக்கு போயிட்டு வருவாங்க. அப்போ கேட்கும்பொழுது நீங்கள் சரஸ்வதிங்கிற யாருன்னா சரஸ்வதி தேவி தான் சொல்லுவாங்க. நான் யாருமே கிடையாது.
நான் வந்து இந்த அண்டம் தான் நான், இந்த சக்தி ரூபம் நான். என்னை இந்த உருவக நீ படுத்திக்கிட்ட, நான் அப்படி உன் கண்ணு முன்னாடி வந்தேன், அவ்வளோதான். நீ வேறு மாதிரி நினச்சிருந்தேன்னா நான் வேறு மாதிரி வந்திருப்பேன் இருப்பாங்க. ஒரு ராஜா கேட்பார், எனக்கு முக்தி பேர் வேணும்னு கேட்பார். அப்போ அந்த போரில் அவர் இறந்துடும். அவன் சரி நடக்கட்டும் அப்படிம்பாங்க சரஸ்வதி தேவி. இப்போ நீங்கள் ஏன் அந்த வரம் அவங்களுக்கு கொடுத்தீங்கண்ணா? நான்லாம் கொடுக்கல, நான் வரம் கொடுத்ததாக அவன் நினச்சிக்கிறான். அவன் மனநிலை ஒன்று கூடிச்சு, அதனால அவனுக்கு அது நடக்கும், அவ்வளோதான். இங்கே என்னுடைய வேலை ஒன்றும் இல்லை. நான் இங்கே ஒரு சாட்சி ரூபமாக நான் நின்றுட்டுருக்கேன், அவ்வளோதான். அவன் வரம் கேட்டான், சரி ஓகே அப்படின்னு, அவ்வளோதான். நான் எந்த ஆக்ஷனுமே பண்ணல, அவன் மனமே எல்லா காரியத்தையும் பண்ணிடுது. ஸோ எனக்கு இந்த சித்துக்கள் வேணும்னு மனசில் நினச்சி அப்படி அமைதியாக உட்காந்து ஒரு சில மாற்றங்கள் வரும். அந்த மாற்றங்களை வந்து நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சில கேட் ஓப்பன் ஆகும் மண்டைக்குள்ளேருந்து. அப்படின்னு என்ன, இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிறதுக்கு உண்டான நுணுக்கத்துக்கு இந்த கேட் ஓப்பன் ஆகும். கேட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஓ, அந்த சக்தி எனக்கு வந்துடுச்சு, இப்போ நான் நம்பிட்டேன், அந்த சக்தி எனக்கு தான் இப்போ நான் பயன்படுத்த முடியும். அப்படின்னா அந்த பொருள் நகரும், இப்படின்னா அந்த பொருள் அந்த போயிடும், காற்றுல பறக்க தண்ணியில் நடக்கும், என்ன வேணாலும் பண்ணலாம். எல்லாமே மனசு தான், சரிங்களா? இப்போது இவ்வளவுத்தையும் பேசும்பொழுது நமக்கு வந்து இன்னும் அந்த அண்டத்தை வந்து அப்படியே இப்படி நினச்ச மாதிரி அமைதியை உட்காந்து நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்த முடியல. இப்போ ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுது. இதற்கு பேர் என்ன? சப்பீஜம் அப்படின்னு அர்த்தம். சமாதி நிலையவருக்கு இதுக்கு சப்பீஜம். பீஜம்னா விதை. இது நான் நிறைய தடவை சொல்லிட்டேன் இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே. சப்பீஜ சமாதி. அப்போ அது எங்கே கொண்டே நிறுத்தும்? சவ்விகற்ப சமாதியில் கொண்டே நிறுத்தும். அப்படின்னா எதையாவது ஒன்று பற்றின்னு அர்த்தம், சரிங்களா? அதனோட இது அப்படியே பயணம் போகும்போது அது என்ன ஆகும்? நிர்பீஜம். நிர்ணயம் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். பீஜம்னா விதை, எதையும் பிடிக்காமல். அப்போது அது நிர்விகற்ப சமாதி. எந்த விதமான விகற்பம் இல்லை, மனசில் எந்த இதுவும் இல்லாமல் எதையும் பற்றாமல் சும்மா இருப்பது. அதுதான் உண்மையான சமாதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய, அதுதான் உண்மையாக பிறவா நெறி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலை, சரிங்களா? துரியாதீதம், அதாவது சாக்கிராதீதம், தமிழில் சொல்லப்போனால் சாக்கிராதீத நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது, சரிங்களா? ஸோ இந்த நிலை தான் வந்து நமக்கு வாய்க்க பெற வேணும். இதற்கு நம்ம ஆரம்ப காலத்தில் வள்ளல் பெருமான் சொன்னதுலேருந்து எல்லா பெரியவங்களும் எதையாவது ஒன்று ஃபோக்கஸ் பண்ணிக்கோ, மனசு ஒன்றாயிரும். அதுலேருந்து அதுக்கப்புறம் நீ பயணம் பண்ணிக்குவியாமா, எதையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் போயிடுவியாமான்னு. ஒரு ஈஸ் ஆஃப் யூஸ், அவ்வளோதானே. ஊரை சுற்றி போகிறக்கு பதிலாக பைபாஸ் போட்டுக்கு போகிறோம் இல்லையா, இந்த மாதிரி தான், சரிங்களா? ஸோ இதனால தான் சித்த பெருமக்களானாலும் சரி, பெரியவர்களானாலும் சரி, யாராவது ஒருத்தரை மையப்படுத்தி சொல்ல வந்த காரியத்தை சொல்லியிருப்பாங்க, இவ்வளோதான், மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அந்த மையப்படுத்தின ஆள் மேலே அந்த கவனப்படக்கூடாது. சொன்ன செய்தியை தான் பிடிச்சிக்கணும். அந்த செய்தியை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஆள் கூட நீங்கள் மையப்படுத்தினீங்கன்னா ஓகே. அது ஏங்க இப்போ முருகரை பாடுற பாட்டுக்கு நான் போய் திருமாலுக்கு சொன்னேன்னா முருகர் வந்து எங்காவது வேலை வாயில் விட்டு ஆட்டிட்டாருன்னா பண்ண மாட்டாருங்க. என்ன அந்த இடத்துல முருகர்னு பேர் வரும், உங்களுடைய கற்பனைனா முருகர்னு அந்த வந்த பேருக்கு முருகர்னு இப்படி தான் இருப்பாருன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க. திருமாலுக்கு போய் பொருத்தி பார்க்கும்போது திருமாலை பார்த்துட்டு முருகான்னா உங்களுக்கு மனசு ஒவ்வாது, அவ்வளோதான். மித்தபடி அதுவும் நம்மளுடைய மனோவிகாரம் தான் காரணம், மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை, ரைட்? ஸோ அப்படி சொல்லப்போனால் அப்படி இது பண்ணிங்க, உங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த மனோநிலை இருக்குது, எல்லாத்தையும் புரிஞ்சிக்கக்கூடியதுன்னா அப்போ நீங்கள் இந்த இடத்துக்கே வரமாட்டீங்க, நீங்கள் பேசாமல் அமைதியாக உட்காந்துருப்பீங்க, எல்லாமே சிச்சுரூபமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கும்னு நம்புகிறேன். புரியலைனாலும் கீழே கேள்வி கேளுங்க, மேபி வேணால் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இதுதான் இன்றைக்கி உண்டான பதிவு. இந்த நண்பர் பார்த்துருப்பார் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து நினைந்தீர்கள். நான் உங்கள் இடத்துல நடப்பேன். நன்றி.